லெந்து நாட்களை குறித்த பகுதியை தான் பேச விரும்புகிறேன். லெந்து நாட்கள் என்று பைபிள்ல எங்கேயாவது இருக்கிறதா என்று கேட்டால், பைபிள்ல நான் திரும்ப திரும்ப தேடி பார்த்தேன், ஒரு இடத்திலும் லெந்து நாட்கள் என்பது இல்லை. அப்ப இல்லாத ஒன்றை எதற்கு நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டீர்களானால், கிறிஸ்தவ திருச்சபைகள் முன்னாள் உள்ள நமக்கு முந்தின திருச்சபையின் அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய பக்தி உள்ள தேவ மனிதர்கள் திருச்சபையிலே மிக வைராக்கியத்துக்கோடு கூட தேவ வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். தவறுகள் செய்தால் அவர்கள் சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். எந்த தவறு தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து விட்டார்களோ அவர்களை திருச்சபையை விட்டு வெளியே தள்ளிவிடுவார்கள். 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறானா, ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணனானா அவன் நிச்சயமா சபைக்குள் வரக்கூடாது, வெளியே தள்ளிவிட வேண்டும் என்று தள்ளிவிடுவார்கள். அதுதான் அந்த கால திருச்சபை. தேவனுக்கு பிரியமில்லாமல் அநியாயமா யாராகிலும் வட்டி வாங்கினானால் அவனை திருச்சபைக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று புறக்கணித்து விடுவார்கள். மட்டுமல்ல, ஏதாகிலும் ஒரு நிலைமையில் யாரையாவது கொலை செய்து விட்டால் நிச்சயமாய் அவன் திருச்சபைக்கு வரக்கூடாது என்று அவனை புறக்கணித்து விடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்றைக்கு திருச்சபையை விட்டு வெளியே தள்ளிவிட்டால் அவர்கள் உடனே திக்குறிச்சி பக்கத்தில் அடுத்த ஒரு சர்ச்சை தேடி ஓடிடுவாங்க. ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. திருச்சபை விட்டு திருச்சபை போகிறது மக்களுக்கு விருப்பமானது அல்ல. அவர்கள் ஒரு திருச்சபையில ஆண்டவர்களை ரட்சித்து விட்டால் அங்கே தான் உட்கார்ந்திருப்போம் என்று உட்கார்ந்திருப்பார்கள். திருச்சபையை விட்டு வெளியே தள்ளப்பட்டவர்கள் திருச்சபைக்கு வெளியே, திருச்சபை கட்டடத்திற்கு வெளியே உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். மிக வேதனையோடு நான் செய்த தவறு எனக்கு மன்னிங்க ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுசும் அவர்கள் செய்த தவறுக்கு திருச்சபைக்குள்ளே வர முடியாது. அப்போ என்ன செய்வது என்று நினைத்தார்கள். திருச்சபை முற்பிதாக்கள் தீர்மானம் பண்ணினார்கள், திருச்சபைக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும், அவர்கள் பாவம் மன்னிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து கல்வாரி சிலுவை தியானத்திற்கு முன்பதாக, கல்வாரி சிலுவையை தியானிக்கிறதற்கு முன்பதாக ஒரு 40 நாட்கள் திருச்சபையில் நாம் ஏற்படுத்தினால் அவர்கள் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணி திருச்சபையில் சுத்திகரிப்பதற்கு, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு, பாவத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். 40 நாட்களும் அவர்கள் திருச்சபையில தேவ சமூகத்தில் வந்து விழுந்து அழுவார்கள். தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன், தெரியாமல் தவறு செய்து விட்டேன், ஐயோ என்னை மன்னியும் ஆண்டவரே என்று புலம்புவார்கள். பல நாட்கள் அப்படி புலம்பி 40வது நாள் பாவ அறிக்கை செய்ய தேவ மனிதரிடத்தில் வருவார்கள். நாங்கள் பாவம் செய்துட்டோம், என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீ இந்த பாவத்தை செய்தாயானால் அதை விட்டு விலக வேண்டும் என்று தண்டனை கொடுக்கப்பட்டது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டவர்கள் அவர்கள் தான் அந்த பரிசுத்த நாளிலே பங்கு பெற்று உயிர்த்தெழுதலின் நாளில் நாங்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லுவார்கள். அதற்காகத்தான் அந்த நாட்களை ஏற்படுத்தினார்களே தவிர வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு லெந்து நாட்கள் என்பது இல்லை. லெந்து என்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தைக்கு பதம் மொழியாக்கம் துளிர் விடுதல் என்றது. பட்டு போன மரமாய் என் வாழ்க்கையில நீ துளிர் விடுவதற்கு வாய்ப்பில்லை, என் வாழ்க்கையில ஜெயிக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த 40 நாட்கள் ஜெபத்தின் மூலம் துளிர் விட்டு அவர்கள் பிரகாசித்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றப்பட ஆரம்பித்தார்கள். அதே அனுபவத்தை தான் நமக்கும் தேவன் தர வல்லவர். இந்த 40 நாட்கள் உள்ளே மட்டுமல்ல, ஆன்லைன்ல கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவர். என்றோ ஒரு நாள் நீ ரட்சிக்கப்பட்டாய், என்றோ ஒரு நாள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானப்பட்டாய். ஆனால் சில பாவங்களினாலே ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டாய். ஆனால் இன்று அன்பு நிறைந்த ஆண்டவர் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். 11:28 மத்தேயு சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர், நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை அழைக்கிறவர். அன்போடு இன்றைக்கு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து பின்வாங்கி போனாயானால் இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை நேசிக்கிற கர்த்தர். அவரை மறுதலித்த பேதுருவை விடவா பெரிய பாவம் நீங்கள் செய்து விட போகிறீர்கள்? அவரை அறியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணின அந்த பேதுருவை விடவா பெரிய பாவம் செய்ய போகிறீர்கள்? இன்றைக்கு இந்த ஹோலி லேண்ட் டிவி ஆன்லைன் மூலமாக ஆண்டவரின் அருகிலே வந்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று அன்போடு கேட்கிறார். நீ என்ன நேசிக்கிறாயா? பேதுருவிடத்தில் அப்படியே ரகசியமா ஒரு இடத்துல போய் நின்று கேட்டார். யோவான் 21வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசு அன்போடு சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா?
அவன் சொன்னான், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் விடவே இல்லை. நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரை நேசிக்கிறேன். மூன்றாவது முறை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அழுது கொண்டு சொன்னார், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இன்று இரவு ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் உன் பழைய பாவத்தை விட்டுவிட்டு, உன் மதுபான வெறியை விட்டுவிட்டு, உன் அழுக்கடைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு, உன் அழுக்கடைந்த ஜீவிதத்தை விட்டுவிட்டு, பாவத்தால் நிறைந்த உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு, பாவத்தை மன்னிக்கிற இயேசுவிடத்தில் வந்துவிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிற உண்மையுள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்ய வல்லவராய் வருவார். அந்த அன்பு நிறைந்த ஆண்டவரை தான் நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு தியானத்திற்காக இயேசு செய்த ஜெபங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 17வது அதிகாரத்தில் கொஞ்சம் திரும்பி வாருங்கள் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். 17வது அதிகாரம் முழுவதும் இயேசு ஜெபித்த ஜெபத்தை பற்றி சொல்லுகிறது. இயேசு ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தில் இயேசு ஒரு பாஸ்டர், அவரோடு இருந்த சீஷர்கள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம். பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இயேசு நீங்க தெய்வம்னு சொல்றீங்களே, ஏன் அவர் பிதான்னு ஒருத்தர் சொல்றாரு? யாரையா தெய்வம் என்று கேட்டீர்களானால், உலகம் உண்டானது முதல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் பிதா. அவர் மனுஷர்கள் பாவம் செய்த பொழுது தன் சொந்த குமாரனை அனுப்பினார் என்று சொந்த குமாரனை அனுப்பினார். மத்தேயு 3:16-17 வாசித்து பாருங்கள். அவர் யோவானால் மனுஷனை போல திருமுழுக்கு அல்லது முழுகி ஞான ஸ்நானம் பெறுகிற பொழுது, முழுகி யோர்தான்ல தண்ணீர்ல இறங்கின பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். யோவான் ஸ்நாபகன் அல்லது ஸ்நாபக அருளப்பர் என்கிற அந்த யோவான் ஸ்நாபகன் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது, யார் இவர் மேல் புறாவை போல வந்து இறங்குகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறாரோ, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று ஞாபகப்படுத்தினதினாலே மும்மூர்த்திகளின் தெய்வமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் வெளிப்பட்டார். அந்த தேவாதி தேவன் தான் இயேசு என்கிற நாமத்தினாலே நமக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு அவர் நமக்கு பரிசுத்த தேவமாய் நம் நடுவில் நிற்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் அவரை காண்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தில் இந்தியாவை ஆண்டவருக்குள் கொண்டு வந்ததான புனித தோமா அல்லது தோமையார் என்கிற அந்த அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டார், நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிதாவை காட்டி தாரும் என்று கேட்டார். உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஆசை தான் அந்த தோமாவிற்கு. தோமாவை பார்த்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று. இரவு நீங்கள் இயேசுவே என்று அழைத்தால் பிதாவாய், பரிசுத்த ஆவியானவராய், திவ்ய குமாரனாய் நம் நடுவில் வெளிப்படுகிற அதே சர்வ வல்லமை உள்ளவர் மனிதனாய் பூலோகத்திலே வந்ததினாலே மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை காண்பிப்பதற்காகத்தான் அவரும் ஜெபம் பண்ணினார். காரணம் என்ன? ஜெபிக்கிற ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கலன்னா அவங்க கிறிஸ்தவனே இல்லை. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும், என்ன ஜெபம் பண்ணணும்? நிறைய பேருக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னே தெரியாது. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறார். எதை கேட்டாலும் தருவேன்னா என்ன தருவார்? ஒரு தம்பிட்ட கேட்டேன், எப்பா நீ இயேசுட்ட ஏதாவது கேட்டிருக்கியான்னு கேட்டேன். ஆமா அங்கிள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டப்பா கேட்டேன். சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைக்கணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் அப்படித்தானே சொல்லியிருக்காரு, என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆனா அவருடைய மார்பில சாய்ந்திருந்த யோவான் 1 யோவான் 5:14 எழுதியிருப்பார் பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவருடைய விருப்பத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. அவருக்கு சித்தத்தை கேட்கணும். சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கேட்டேன்னு சொல்றது மாதிரி என் பையன் வந்து எனக்கு விஷத்தை வாங்கி தாங்கன்னு கேட்டா நான் வாங்கி கொடுப்பேனா? ஹலோ, வாங்கி கொடுப்பேனா? என் பையன் என்ன கேட்டாலும் கொடுப்பேன். ஆனா அவன் விஷம் கேட்டான்னு வாங்கி கொடுக்குமானா? அத மாதிரி தான் ஆண்டவர் அவருக்கு பிரியம் இல்லாததை தர மாட்டார். சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் எனக்கு தாரும், இதை தாரும், அதை தாரும் என்று நம்ம ஆவல கேட்போம். அவர் நமக்கு தருகிறது, அவர் தருகிறது, அவர் நமக்கு மேல வைத்திருக்கிற சித்தத்தின் காரியங்களை தருவார்.
சித்தம் இல்லாதவைகளை தரமாட்டார். அதனால தான் இயேசு ஜெபம் பண்ண கற்று தரும் பொழுது சொன்ன வார்த்தை, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது. கஸ்தமனையில ஜெபம் பண்ணின வார்த்தை. என் இரவு என் சத்தத்தை கேட்கிற நீங்க ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்டு விட்டீர்களானால், ஆண்டவரே மன்னியும், உமக்கு சித்தமானதை மட்டும் தாரும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. அவர் சித்தமானதை தருகிற வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கையை தட்டி சொல்லுவோமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சத்தமா எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை சேர்ந்து சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணின சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். 17வது அதிகாரத்தை கொஞ்சம் கவனமா கவனித்துக் கொள்ளுங்கள். அது இயேசு ஜெபித்த ஒரு ஜெபத்தின் பகுதி. 1வது வசனம் 2வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 26வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்களானால் அவர் ஜெபித்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜெபித்த ஜெபம் முழு ஜெபமும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஜெபம் பண்ணதுக்கு மறந்துருவோம்னு நினைச்சுதான் அப்படி சுருக்கமா பரமண்டல ஜெபம்னு ஒரு ஜெபத்தை சொல்லி இருப்பார். அப்படி ஷார்ட்டா ஒரு ஜெபத்தை சொல்லி இருப்பார். ஆமா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எல்லாம் ஜெபம் பண்றோம்ல, அந்த ஜெபத்தை ஷார்ட்டா சொல்லி தந்திருப்பார். அதை எதுக்கு ஷார்ட்டா சொல்லி தந்திருப்பார் அப்படின்னா, அதுல உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். முதல்ல ஜெபம் பண்ணும்போது பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்று தந்திருக்கிறார். யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்கள் பார்க்கலாம். யாராவது ஒரு வாசிங்க. பிதாவே, ஜெபத்தை ஆரம்பிக்கிற பொழுது பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிற வார்த்தை பிதாவேன்னு ஜெபம் பண்ணணும். பிதாவே என்கிற வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் நல்ல அழகான வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன? தகப்பனேன்னு கூப்பிடுவது. எப்படி கூப்பிடுவது? தகப்பனேன்னு கூப்பிடுவது. யார் தகப்பனேன்னு கூப்பிட முடியும்னா, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 1:12. யாராவது மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். 15 வயதுல நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னை இன்று வரையும் அவர் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். நான் பட்டினியா இருக்கிறது அவர் விரும்ப மாட்டார். நான் ஆகார குறைவோடு இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. நான் வஸ்திரம் இல்லாத இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. என் தேவைகளை சந்திக்கிற என் நல்ல தகப்பன் இயேசு மட்டும்தான். கரங்களை உயர்த்தி 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அவர்தான் நமக்காக யாவையும் செய்கிற வல்லமையுள்ள கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்லி இருப்பார் அற்புதமாய், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர்.
எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் அவர். இந்த ஆன்லைன்ல இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்க ஒருவேளை இயேசுவை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர். நீங்க பார்க்கிற படத்தில் இருக்கிற அந்த அவர் அல்ல அந்த இயேசு. நீங்கள் பார்க்கிற அந்த சிலையில் இருக்கிறவர் அல்ல அந்த இயேசு. அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர், சமீபமாயிருக்கிற கர்த்தர் அவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:27 அவரை பற்றி சொல்லுகிறது. அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. என் சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க ஒருவேளை கிறிஸ்டியனா இல்லாம இருக்கலாம். கிறிஸ்டியன் ஆனாதான் ஆண்டவர் வருவார்னு நினைக்காதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டா உங்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. உங்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கிற கர்த்தர் அவர். எப்பேற்பட்ட பாவியும் நேசிக்கிறவர். அந்த பாடல் அழகா இருக்கும். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். எனக்கு நல்ல பிடிச்ச வார்த்தை பார்த்துக்காங்க. நல்ல பிடிச்ச வார்த்தை. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். இடது கரத்தை மார்போடு அணைத்து வலது கரத்தை உயர்த்தி பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். அந்த 17வது அதிகாரத்துல சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி சரியா 9 மணிக்கு நிறைவு செய்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 17வது அதிகாரம் 11வது வசனம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஒரு ஜெபம், இயேசு ஜெபித்த ஜெபம். நீ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீர் அவரை காத்துக்கொள்ளும் என்று. நம்மை காத்துக் கொள்ளுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்மை காத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் அவர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் அந்த காக்கிற கர்த்தரை கவனித்தீர்களானால் 121ஆம் சங்கீதத்தில் மட்டும் 5 முறை அவர் காக்கிற தேவன் என்று நீங்கள் அவரை கவனிக்க முடியும். 5 முறை அவர் நம்மை காக்கிற கர்த்தராக நீங்கள் அவரை பார்க்க முடியும். நீங்கள் அவரை காக்கிற கர்த்தர் என்கிறதிலேயே நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்பொழுது அவர் நம்மை காக்கிறார்? சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது. அவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் கவனிங்க. யூதா புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின புஸ்தகம் 333வது பக்கம் புதிய ஏற்பாட்டுல. அதுல 21வது வசனம், ஒரு அதிகாரம் மட்டும்தான் உண்டு. அதுல 21வது வசனம் பாருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுகிறவர். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுகிறவர். எந்த ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்று தெரியுமா? நம்மை தேவனுடைய அன்பு நம்மை பாதுகாக்கிறது. தேவனுடைய அன்பு. நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறதற்கு காரணம் அந்த ஆண்டவருடைய அன்பு தான்.
இன்று இரவு இந்த செய்தியை நீங்கள் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருப்பதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் வைத்த அளவற்ற அன்புதான், அளவற்ற அன்புதான். அந்த அளவற்ற அன்பினால் தான் அவர் உங்களை இன்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இன்று இரவு எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் காக்கும் கரங்கள் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளது. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், பாதுகாக்கிற கர்த்தர். ஆதலால் தான் அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய அன்பினாலேயே நம்மை பாதுகாக்கிறார். அதே புஸ்தகத்துல யூதா புஸ்தகம் 1வது ஒரு அதிகாரம் தானே, அதுல 1வது வசனத்துல பாருங்கள், பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கிறதை கவனிக்கலாம். ஒருவரை பாதுகாக்கிறது தேவனுடைய அன்பு, 2வது இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கிற கர்த்தர் அவர், நம்மை பாதுகாக்கிறவர். அவர் எப்படி பாதுகாக்கிறார் என்றால் இயேசு நம்மை பாதுகாக்கிறார். தேவன் அன்பாகவே நம்மை காக்கிறார். குமார் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதனால தான் 1 யோவான் 2:2 சொல்லி இருக்கும், நமக்காக கிருபாதார பலியானார், நமக்காக பலியானார். நாம் பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அசுத்தத்திற்காக இயேசுவே பலியானார், பலியானார். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது இன்று வரையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கிறது. ஒரு பெரிய ஒரு திருடன் எங்க ஊர்ல இருந்தான். அந்த பயங்கரமான திருடனுக்கு அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல ஆண்டவரை தேடுறவங்க. இவன் பயங்கர குடிகாரன், ஆனா ஆண்டவரை தேட மாட்டான், பயங்கர குடிகாரன். அந்த ட்ரிவாண்ட்ரம் ஹை ரோட்ல இப்பொழுது இருக்கிறதல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்பு அந்த ட்ரிவாண்ட்ரம் ரோட்ல அந்த 8 சீட் பஸ் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலத்துல அவன் குடிச்சிட்டு ரோட்ல படுத்துக்குவான். ராத்திரி பஸ் வராது அந்த வழியா, அதனால அதுல படுத்துக்குவான். ராத்திரி இந்த அம்மா வீட்டுல படுத்திருக்கிற பொழுது பிசாசானவன் அந்த வீட்டுல போனானோ. பிசாசு வீட்டுல போய் சொன்னான், உன் பிள்ளை வீட்டுல படுக்க சொல்லு அப்படின்னா. இந்த தாயார் கேட்டாங்களா, என் பையன் எங்க படுத்தா உனக்கு என்னடா போடா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அவனை வீட்டுல படுக்க சொல்லு அப்படின்னாங்க. என்னன்னு தெரியலையே என்று அந்த அம்மா வீதி வீதியா தேடி போய் அந்த பையனை பார்க்க போனாங்க. அந்த பையன் ரோட்ல படுத்திருக்கிறான். ரோட்ல எப்படி படுத்திருக்கிறான்னா, ஒரு பெரிய சாக் பீஸை வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறான். அதுக்கு நடுவுல அப்படியே ஒரு கிராஸ் போட்டு அதுல இயேசுன்னு எழுதி அதற்கு மேல படுத்திருக்கிறான். இந்த தாயார் போய் பார்த்தாங்க, டேய், ஒன்னே மிஞ்சின கிருபை என் பையன்கிட்ட இருக்குடா. என் பையன் குடிகாரன் ஆனாலும் கூட இயேசுன்னு நான் சொல்லி கொடுத்தது. படுக்க போகிற பொழுது பெட்டுக்கு மேல இயேசுன்னு சொல்லிட்டு படுறான்னு சொன்னோம்ல, அவன் இயேசுன்னு குடிச்சுட்டே எழுதிட்டு படுத்திருக்கிறான்டா. தொட முடியாது. இயேசு என்கிற பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசு என்ற தீரு. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் வல்லமை உள்ள நாமமது, தூயர் சொல்லி தூதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி தூதித்திடும். சத்தமா சொல்லுங்க, இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு ஒரு 3 வாட்டி நல்ல 2 கையை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இந்த சத்தம் எல்லாம் போதாது, இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க பவுலும் சீலாவுமா இருந்த அந்த சர்ச்சை இடிஞ்சா கூட பரவாயில்ல, அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைஞ்சா கூட பரவாயில்ல, இந்த திக்குறிச்சி ஏஜி சர்ச்சை பெருசா கட்டப்பட்டுரும். நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோட இயேசுவே இயேசுவே, திரும்ப ஒரு தடவை கையை தட்டி சொல்லுங்க, இயேசு என்ற திருநாம எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு
பிதா நம்மை அன்பினால காக்கிறார், குமார் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசி பாருங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. தேவனுடைய பலம் நம்மை காக்கிறது. எது காக்கிறது? ஹலோ, நம்ம காக்கிறது யாரு? பிதா நம்மை காக்கிறார் அன்பினாலே. குமார் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் தேவனுடைய பலம் நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூட இருக்கிறது யாரு? ஹலோ, நம்ம கூட இருக்கிறது யாரு? தேவ பலம். எது எது? நீ அந்த ஆள் கூட இருந்தவன் தானே அப்படின்னு பேதுருவை கேட்டோன்னு பயந்து நடுங்கினவன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது பலன் அடைவீர்கள். 5 அதிகாரத்துல ஜெயில போட்டிருக்கிறாங்க, பயம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான். 12வது அதிகாரத்துல ஜெயில போட்டாங்க, பயம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பேதுருக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது என்று கேட்டீர்களானால், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த தைரியத்தை கத்த தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் விளையாட்டு அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல. யார் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ தேவ பலம் அவர்களை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பலம் நம்மை காக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். ஒரு சாதாரண சோம்பேறி பையன், பேசுகிறதற்கு பயப்படுகிறவன், யாரையாவது கண்டா டைன்னு சொன்னா போதும் அப்படியே நடுங்கி நின்ற ஆள் தான். ஆனா என்றைக்கு அபிஷேகம் பெற்றேனோ, 15 வயதில் அபிஷேகம் பெற்றேன், என்னை தேவ பலன் தாங்குகிறது, தேவ பலன் தாங்குகிறது. இந்த ராத்திரி எந்த பலவீனம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். என்னுடைய தகப்பனார் நான் பிறக்கிற பொழுது குஷ்டரோகியாய்த்தான் இருந்தார். ஒரு நாள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கையெல்லாம் அந்த குஷ்டரோகத்தினால் மிக பழுதடைந்து போயிருந்தது. கையை எப்படி தட்டினா ரத்தம் வந்துடும், சுண்டுனா ரத்தம் வரும்ல, அந்த மாதிரி ரத்தம் வந்துடும். பரிசுத்த ஆவியில நிரம்பினார், அபிஷேகத்துல நிரம்பினார், தரையிலெல்லாம் போட்டு அந்த அடி அடித்தார். காயம் வரவே இல்லை, வரவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இருந்தார், பலப்படுத்தி இருந்தார். அவருக்கு பூர்ண சுகத்தை தந்து 92 வயது வரலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். காரணம், பலப்படுத்துகிற கர்த்தர் அவர். என் ராத்திரி என் வியாதி மாறாதா? என் யூட்ரஸ் பிரச்சனை மாறாதா? என் தைராய்டு வியாதி மாறாதா? என் கேன்சர் வியாதி மாறாதா? ஐயோ, நான் கிறிஸ்தவனே இல்லையே, நான் இயேசுவை தெரிந்து கொண்ட ஆள் இல்லையே, இயேசுவை பரிகாசித்தவன் அல்லவா என்று நினைத்தால் கூட 38 வருஷம் ஆலயத்திற்குள் போக முடியாமல் அந்த பெதஸ்தா குளத்திலேயே கிடந்தவனை தேடி வந்த இயேசுதான் இன்று இரவு ஹோலி லேண்ட் டிவி மூலம் உன் அருகிலே வருகிறார், உன் அருகிலே வருகிறார். உன் பலவீன படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொல்லுகிற அந்த அற்புதமான கர்த்தர், உன் யூட்ரஸ் பலவீனத்தை மாற்றுகிற அந்த அற்புதமான தேவன், உன் இருதய பலவீனத்தை மாற்றுகிற தேவன். 2 முறை எனக்கு அட்டாக் வந்தாச்சு, இனி நான் செத்து போயிருவேன், என்னால வாழ முடியாது, இனி ஒரு முறை வர முடியாது என்று பயந்து கொண்டிருக்கிற உன்னை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உன்னை விடுதலையாக்குகிற, உனக்கு அற்புதம் செய்கிற, உனக்கு அதிசயம் செய்கிற அதே இயேசு உன் அருகில் வருகிறார். இன்றைக்கு அவர் வார்த்தையாய் வெளிப்படுகிறார். அந்த வார்த்தை யோவான் 1:12 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் அருகில் வார்த்தையாய் வந்திருக்கிற கர்த்தர் நிச்சயம் உங்களை குணமாக்குவார். இயேசுவே எனக்கு சுகம் தார், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவே எனக்கு அதிசயம் செய்யும் என்று கேட்டு பாருங்கள். நீங்கள் இருக்கிற நிலையில கேட்டு பாருங்கள், இருக்கிற சூழ்நிலையில கேட்டு பாருங்கள். அப்பா எனக்கு குணமாக்கும் ஆண்டவரே, அப்பா எனக்கு விடுதலை தாருங்கப்பா, அப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்டு பாருங்கள். உங்கள் பலவீனத்தை மாற்றுகிறதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். காரணம், என் தகப்பனுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஆனால் அதே தேவன் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவர், உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர்.
அதற்காகத்தான் கடந்த 10 நாட்களாய் என்றோடு சேர்ந்து 10 நாட்களாய் இந்த நல்ல வார்த்தை உங்கள் அருகிலே வருகிறது. இன்னும் 30 நாட்கள் உங்களுக்கு இந்த வார்த்தையை தியாகத்தோடு கூட ஒளிபரப்ப போகிறார்கள். வார்த்தையை தினந்தோறும் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலமாய் இந்த வார்த்தை உங்களை மெருகேற்ற வருகிறது, உங்களை குணமாக்க வருகிறது. எனக்கு சித்தம் உண்டுமா? நீ பலவீனத்தில் சாகிறது அல்ல, நீ பலவீனத்தில் அழிந்து போவதல்ல, இந்த கேன்சர் வியாதியில நீ செத்து போவதல்ல. எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு அந்த வியாதி வந்த பொழுது சுவர்புறமாய் திரும்பி புலம்பி அழுதான். ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று அழுதான். வேதம் சொல்லுகிறது அவருடைய குணமாகுதல் 3வது நாளே வெளிப்பட்டது. 3வது நாள் தேவாலயத்திற்கு போனார். இன்றைக்கு அந்த இயேசுவை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள கர்த்தர். நம்புறவங்க மட்டும் நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தலைக்கு மேல கரத்தை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. சத்தமா நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கைகளை தட்டி சொல்லுங்க, கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஹல்லேலூயா, நம்புவேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான். கையை தட்டி நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன். ஒரு முறை கூட சொல்லுங்க, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். சேர்ந்து காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. சத்தமெல்லாம் பாடணும்னு இல்லை, ஆன்லைன்ல உள்ளவங்க உங்கள்கிட்ட சொல்லல, ஆன்லைன்ல சொல்றேன். சத்தமா பாடணும்னு இல்ல, 2 கைய மார்போட வச்சுட்டு சொன்னா போதும் உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தை. நீங்க ஒருவேளை கிறிஸ்டியன் சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டீங்க, இதுவரைக்கும் கிறிஸ்டியன் சர்ச்சு பக்கமே திரும்பி இருக்க மாட்டீங்க. நீங்க முடியாட்டியும் இப்ப சொல்லுங்க அப்படியே உள்ளத்துக்குள்ள இருந்து என் கூட ரீங்காரம் மட்டும் போட்டா போதும். சத்தம் போட்டு பாடினா ஒரு உங்க வீட்டுல சத்தம் போடுவாங்க, தனியா இருப்பீங்க. அமைதியா அப்படி வச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுமா அப்படியே சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். வியாதிப்பட்ட இடத்துல உங்க கையை
கையை வச்சுக்கிட்டு சொல்லுங்க, வியாதிப்பட்ட இடத்துல உங்க கையை வச்சுக்கிட்டு, இந்த வியாதியில சுகம் தருகிற கர்த்தரை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. ஒரு தடவை கூட சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. அவர் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிற துரோகி அல்ல, நம்புகிறவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். நம்பின் அவர்களை விடுதலையாக்குவேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 107 சொல்லி இருக்கிறார், நம்புகிற அவர்களை விடுதலையாக்குவேன். நம்பினவர்களை விடுதலையாக்குகிற அற்புதமான கர்த்தர். பிதா நம்மை காக்கிறார், பிதா நம்மை காக்கிறார். தேவ அன்பினாலே இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே காக்கிறார். மட்டுமல்ல, சங்கீதம் 91:11 சொல்லுகிறது பாருங்கள். 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை காக்கிறதற்கு தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். யாருக்கு கட்டளையிடுகிறார்? தூதர்களுக்கு. களக்காடு பக்கத்துல ஒரு ஊழியத்தை முடித்து கொண்டு, இப்பொழுது இருக்கிற மாதிரி பஸ் எல்லாம் இல்லாத நேரம் கிடைச்ச அந்த டெம்போவில் ஏறி வேகமா இரவு நேரம் வந்து கொண்டிருக்கிறேன். பணக்குடியில வந்துட்டேன். பணக்குடி ஜங்ஷன் இப்போ இருக்கிறது மாதிரி இல்ல. அந்த ஜங்ஷன்ல எப்பமாவது பஸ் வரும். ஓடி வந்து அந்த ராத்திரில கையை காட்டி பஸ் ஏறுகிற பொழுது அந்த பஸ் டிரைவர் என் மேல அன்புனால அப்படி லைட்டா ஸ்லோ பண்ணாரு. நான் ஓடி ஏறிட்டேன். வாலிப காலம் ஓடி ஏறிட்டேன் பாத்துக்காங்க. ஆனா கால் தடுக்கிட்டு கீழே விழுந்துற பார்த்தேன். ஐயோ அப்படின்னு சத்தம் போட்டேன்னா என்ன யாரோ பிடிச்சு ஒரு தள்ளுனாங்க உள்ள. நான் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்துட்டேன். பஸ்ஸுக்குள்ள வந்த உடனே அந்த தள்ளினவரை பார்ப்போம் அப்படின்னு பஸ்ஸை பிடிச்சிட்டு இப்படி வெளியே பார்த்தேன். அந்த ஆளை காணவே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த தள்ளின ஆளை காணல. ஐயா தேங்க்ஸ் சொல்லிடலான்னு திரும்பினேன். சொல்ல போது அங்க ஆளை காணல. எனக்கு புரிந்து விட்டது, யாருக்கு ஊழியம் செய்தேனோ அந்த தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அந்த தூதர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார், என்னை காப்பதற்கு கட்டளையிட்டிருந்தார். தூதர்கள் தங்கள் கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு போகிறார்கள். தேவ தூதர்கள் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். என் இரவு நீ வாகனத்தை ஓட்டுன வாலிப தம்பி, நீ வாகனத்தை வேகமா ஓட்டுகிற பொழுது வாகனத்தில் நீ அழைத்து போயிருக்க வேண்டும். ஆனா உன்னை தூதர்களால் பாதுகாத்தார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில். ஒரு முறை கூட சந்தோஷத்தோட, உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில், என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள், என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில், என் பாதம் கல்லில் தங்கள் கரங்களில். அல்லேலூயா. ஐந்தாவதாக நம்மை காக்கிறதற்காக தேவன் யாருக்கு கட்டளையிடுகிறார் தெரியுமா? நாம் ஜெபிக்கிற சபை, நமக்காய் ஜெபிக்கிற ஜெபம் நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த திக்குறிச்சியில் இந்த ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, சர்ச்சுக்கு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க எந்த சர்ச்சுக்குமே போகலன்னா கவலையப்படாதீங்க, திக்குறிச்சிக்கு வாங்க. இல்ல நாங்க திக்குறிச்சியில இல்ல, நாகர்கோயில்ல தான் இருக்கோம்னா, நானும் நாகர்கோயில்ல தான் இருக்கிறேன். நாகர்கோயில்ல தான் சாட்சியின் கூடாரம்னு செட்டிக்குளம் ஜங்ஷன்ல இருக்கிறேன். என் அட்ரஸும் சொல்லணும்ல. ஆமா, செட்டிக்குளத்துல ராஜாஸ் மால் பக்கத்துல நிக்கிறேன். எனக்கு போன் நம்பர் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையோ? ஆமா, எனக்கு கொஞ்சம் ஆதாயம் வரணும்ல சார். சோத்திரம்.
கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, நான் சும்மா அப்படி சொன்னது ஃப்ளோல. பக்கத்துல இருக்கிற நல்ல தேவனை ஆராதிக்கிற தேவ சபையில போகணும். தேவ சபையை கண்டுகொள்கிறதற்கு ஒன்று சொல்லுகிறேன், அந்த சபை மனம் திரும்புதலை பிரசங்கம் பண்ணணும். அந்த சபை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானத்தை சொல்லணும், அதை கொடுக்கணும். அந்த சபை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையிலே ஆவியின் வரங்களினாலே ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் தரும்படி அந்த சபை உங்களுக்கு போதிக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த சபை மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரிந்து வாழ்கிற அற்புதமான வாழ்க்கையை போதிக்க வேண்டும். அந்த சபை அந்யோன்யத்தை சொல்லணும், அப்பம் பிக்குதலை சொல்லணும், ஜெபம் பண்ணுதலை சொல்லணும், உபவாசத்துல தரித்திருக்கிறதை சொல்லணும். அந்த சபையில நீங்க இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களானால் ரட்சிக்கப்படுகிற உங்களை கர்த்தர் சபையில சேர்த்துக் கொள்ள வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் இயேசு உங்களை தள்ளுகிறதே இல்லை. இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இந்த இயேசுவை நேசிக்கிற உங்களை இயேசு நேசிக்கிறார். அவருக்காய் உங்களை அர்ப்பணித்தீர்களானால் ஏதாகிலும் ஒரு சபைக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்து விடுங்கள். அங்கே உங்களுக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பார்கள். அதை விட மேலா உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அம்மா இருந்தா, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அப்பா இருந்தா, அந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். அந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ஆபிரகாம். ஆதியாகமம் 19-18 அதிகார கடைசியில ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அங்கே எட்டி பார்க்கிறான். சோதோம் அழிக்கிறதற்கு அங்கே தேவன் போய் கொண்டிருக்கிறார். தூதர்கள் போகிறார்கள். தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே, சோதோம் அழிக்க போறப்பா என்று சொல்லுகிற பொழுது ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணினான். அப்பா, அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. 50 நீதிமான்கள் தான் அழிக்க மாட்டீர்களே. கர்த்தர் சொன்னார், மாட்டேன். 40 நீதிமான்கள் தான் மாட்டேன். 30 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்கவே மாட்டேன். ஆபிரகாம் 10 நீதிமான்கள் இருந்தாலோ என்று கேட்டார். அழிக்க மாட்டேன் என்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்காய் ஜெபிக்கிற தாயின் ஜெபம் உன்னை பாதுகாக்கிறது. உனக்காய் ஜெபிக்கிற உன் தகப்பனுடைய ஜெபம் உன்னை பாதுகாக்கிறது. உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படல, ஆனா உனக்காய் ரட்சிக்கப்பட்ட உன் சித்தப்பா, உன் மாமா, உன் நண்பன், உன்னுடைய உற்சார், உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற, உன் அலுவலகத்துல வேலை பார்க்கிற உன்னோடு உள்ள உன் நண்பன் உனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ஜெபம் உன்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. யார் யார் நம்புறீங்க? யார் யார் நம்புறீங்க? இப்போ நீங்க இருக்கிற இடத்துல நமக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற பாஸ்டர் இருந்தா அந்த பாஸ்டருக்கு நீடித்த ஆயுசுநாளை தாரும். ஜெபிக்கிற அந்த ஊழியக்காரிக்கு நீடித்த ஆயுசுநாளை தாரும். ஜெபிக்கிற அந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்கிற என் தாய், என் தகப்பன், என் இனஜன பந்துக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபிக்கிற, நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். பாதுகாக்கிற கர்த்தர். கையை தட்டி சொல்லுங்க, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் என்னை நடத்தினார், அவர் நல்லவர். கையை தட்டி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. அப்போ 5 முறையில நம்ம பாதுகாக்கிறோம். எத்தனை முறையில? வெளிநாட்டுக்கு உங்க பிள்ளை அனுப்புனீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் உங்க பிள்ளைங்க கூட இருக்குதுன்னு. அல்லேலூயா. எக்ஸாமுக்கு போறாங்கல்ல, அந்த பிள்ளைங்க கூட இந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூட போறாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் சொங்கி மாதிரி நடக்க வேண்டியதில்லை. நம்ம சுத்தி பாதுகாக்கிற ஒரு பெரிய கூட்டமே நமக்கு முன்னாடி இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ராத்திரினாலும் தைரியமா போவேன். முன்னாடி ராத்திரி அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கோயில பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்களா, பயந்து எடுப்பேன் ஓட்டம். அந்த ஓட்டம் ஓடி இருந்தோம்னா ஒலிம்பிக்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள். ஆனா இப்போ இயேசு அறிஞ்சுக்கிட்ட பிறகு எதை கண்டும் பயம் கிடையாது. பக்கடா மீச வச்சிருந்தா என்ன, சிங்கம் மாதிரி வந்தா என்ன, பயப்பட மாட்டேன். காரணம் என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார். நம்மை வழிகளில் எல்லாம் பாதுகாக்கிற சர்வ வல்லவர் இருக்கிறார். பிதாவாக பலத்தை கொண்டு காக்கிறார். பிதாவாக அன்பினால் காக்கிறார். இயேசு நம்மோடு இருந்து பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு பாதுகாக்கிறார். ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். மட்டுமல்ல நம்மை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு ஜெபம் பண்ணினார், அவர்களை காத்துக்கொள்ளும், அவர்களை காத்துக்கொள்ளும். யோவான் 17வது அதிகாரத்துல திரும்ப வாங்க பார்க்கலாம். அந்த 17வது அதிகாரத்துல அடுத்த ஜெபத்திற்குள்ள போவோம். அதுல கவனிங்க, 13வது வசனத்துல பாருங்க. அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஏன் சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும்? என்ன பெற்றுக்கொள்ளணும்? சந்தோஷம். இயேசுவுடைய ஜெபம், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்புறீங்க? இயேசு நம்மை பார்த்து நாம் சந்தோஷமா இருக்கணும். நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்ன என்று கேட்கிறது ஆண்டோடைய வேலை. நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா துக்க முகத்தோடு இருக்கிறான் நெகேமியா. அந்த நெகேமியா நல்ல ஹை பொசிஷன்ல வேலை பார்க்கிறான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல சீனியர் ஆபீசர் அவன். அர்த்த சாஸ்திராவிற்கு அவன் சாப்பாடு கொடுக்கிற அவ்வளவு பயங்கரமான மனிதன் அவன். அந்த மனிதன் துக்க முகத்தோடு இருக்கிறான். அந்த ராஜா கேட்கிறான், ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறாய்? ஒரு உலக மனிதன் நம்மை பார்த்து ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்னு கேட்பது உண்மையானால், இயேசு முகத்தை பார்த்து ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? ஏன் துக்கப்படுற? உன் துக்கம் என்ன? உன் கண்ணீர் என்ன? உன் வேதனை என்ன? என் துக்கத்தை யார்ட்டையும் சொல்ல முடியல ஐயா, யார்ட்டையும் சொல்ல முடியல. 12 வருடமாய் பெரும் பாடோடு பாதிக்கப்படுகிறேன். உதிர போக்கினால் துடிக்கிறேன். என் வியாதியில விடுதலை தர யாரும் இல்லை. மருத்துவமனைகளுக்கு போய் பார்த்தேன். அநேக மருத்துவர்களால் வேதனைப்பட்டு விட்டேன். எனக்கு விடுதலையே இல்லை. என்ன செய்வேன் என்று தெரியாது. ஒருத்தர் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் எங்க ஊர்ல இயேசு வந்தார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை குனிந்து போய் தொட போனேன் பாருங்க. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் வல்லமை வெளிப்பட்டது. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் வல்லமை வெளிப்பட்டது. எனக்கு இருந்த அந்த உதிர போக்கு, எனக்கு இருந்த அந்த ப்ளீடிங், எனக்கு இருந்த அந்த இரத்த போக்கு அன்றைக்கு சுத்தமானது. இன்று ராத்திரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அதே வஸ்திர தொங்கல் வர வல்லமை உள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் 1-2 சொல்லுகிறது, வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு தேவாலயம் என்றால் என்ன? 2 பேர் கூடி ஜெபம் பண்ணனா அங்க இயேசு வந்து விடுகிறார். தேவாலயத்தில் வந்து விடுகிறார். அந்த தேவனுடைய ஆலயத்திலே தான் வஸ்திர தொங்கல் வருகிறார். இன்றைக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சதும் தம்பி பாட்டு பாட ஆரம்பிச்சது அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவே இறங்கி வந்தார். துதிக்கிற எந்த இடத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து விடுகிறார். அந்த இறங்கி வருகிற பொழுது நீங்கள் அந்த துதிகளின் மத்தியில் வந்து விட்டீர்களானால் உங்களுக்கு தொடுவதற்கு அந்த துதிதான் வஸ்திரம். அந்த துதியின் வஸ்திரத்தை தொட்டு விட்டீர்களானால் எப்பேற்பட்ட வியாதியஸ்தரும் சுகமாகிவிட முடியும். இன்றைக்கும் அவருடைய வஸ்திர தொங்கல் நம் நடுவிலே வருகிறது. அவர் நம்மை சுகமாக்க வல்லவர். ஆன்லைன்ல பார்க்கிற நீங்க, நாங்க பாடும்போது நீங்களே எங்களோடு சேர்ந்து பாடுகிறீர்கள். இந்த துதிக்கிற அந்த வார்த்தை உங்களை சுஸ்தமாக்கும், உங்களை குணமாக்கும், உங்களை பலப்படுத்தும். அவர் சுகம் தந்தாரானால் அந்த வியாதி திரும்ப வரவே செய்யாது. ஒருவன் கேன்சர்ல செத்திருந்தா அவனுக்கு திரும்ப அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் வராது. எசேக்கியா வியாதியில சாக வேண்டியவன், அவனுக்கு சுகம் கொடுத்தார். 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். இந்த 15 வருஷத்துல பைபிள் சொல்லுது, அந்த எசேக்கியாவிற்கு மனாசே என்கிற குமாரனை கொடுத்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அற்புதம் செய்கிற கர்த்தர். எங்க அப்பா குஷ்டரோகமா இருக்கிற பொழுதுதான், குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கிடைச்ச முத குமாரன் நான். ஆண்டவர் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை தந்தவர். அற்புதம், நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. எனக்கும் அற்புதம் செய்யுங்கப்பான்னு இடது கரத்தை மார்போடு அணைத்து வலது கரத்தை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் அதிசயம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. 100க்கு 100 அவரை நம்பி இருந்தா அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். திரும்பவும் ஆன்லைன்ல உள்ளவர்களுக்காகவே சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டீங்க, இயேசுனா யாரையே தெரிஞ்சிருக்காது. நீங்க சொல்லுங்க, உம்மத்தான நம்பி இருக்கம்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. பலவீனத்துல விடுதலை தருகிற அற்புதமான கர்த்தர். கானானிய ஸ்திரீ ஒருத்தி, இயேசுவை பார்க்காதவள், இயேசுவை நம்பாதவள். இப்பொழுது அவளுடைய பிள்ளை பலவீனப்பட்ட பொழுது அவளிடத்துல வந்தாள். இயேசு அவளை பார்த்து சொன்னார், உனக்கு இந்த அற்புதம் இல்லை, உனக்கு இந்த அற்புதம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் செய்வேன் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னார், அற்புதம் செய்துட்டு போங்க, நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்யுங்க, ஆனா ஒன்று, மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை நாய்கள் நக்குமே. அந்த வார்த்தை தான் இயேசுவை நிறுத்த சொல்லிட்டு உனி விரும்பினபடியாக கடவார், விரும்பினபடியாக கடவாது. என் ராத்திரி எந்த மதமா எந்த ஜனமா நீங்க இருந்தாலும் சரி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அற்புதம் செய்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் வெளிப்படுகிறவர். அதிசயம் செய்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் வெளிப்படுகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஒரு முறை கூட சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. 100க்கு 100 அற்புதம் செய்வார், 100க்கு 100 அதிசயம் செய்வார். அவர் சொல்லுகிறார், என்னுடையவர்கள் சந்தோஷமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒவ்வொரு நிருபங்களிலும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கணும். எப்போ சந்தோஷமா இருக்கணும்? 2 வார்த்தை சொல்லிடுறேன். சங்கீதத்துல சொல்லியிருக்கும், அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்தீர். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா என் இருதயத்திற்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. இயேசு என் உள்ளத்துக்குள்ள வந்ததும் தான் எது இல்லாட்டாலும் எனக்கு சந்தோஷம். ஆபகுக் தீர்க்கதரிசி 3:17-18 சொல்லி இருப்பார், எனக்கு ஒருவேளை அத்தி மரத்துல துளிர் இல்ல, திராட்சை செடியில பலன் இல்ல, நம்ம ஊர்ல இந்த திக்குறிச்சியில நின்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறேன், என் ரப்பர் மரத்துல பலன் இல்ல, என்னுடைய தென்னை மரத்துல பலன் இல்ல. இப்போ கடந்த நாட்கள்ல குரங்கு வந்து எங்க தென்னையெல்லாம் அழிச்சு போட்டுது. ஆனா கிருபை அவைகள் இல்லாட்டாலும் என்னை நடத்துகிற கர்த்தர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கும்போது சந்தோஷம் தருகிறது உலகம், இல்லாத பொழுது சந்தோஷம் தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷம் தருகிறவர். 3ஆவதாக அந்த யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலேயே நம்ம கொஞ்சம் நிற்போன்னு, அதுல நின்று அந்த பகுதியை கொஞ்சம் தியானிக்கலாம். பாருங்க, அந்த 19வது அதிகாரத்துல நீங்க ஒரு வசனத்தை பாருங்க, பார்க்கலாம். 15வது வசனம், 14வது வசனம், யோவான் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஜெபித்த ஜெபம், அவங்க உலகத்தோடு வாழ்ந்துடக்கூடாது. உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, உலகத்தான் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் கிறிஸ்துவுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை. எதற்காக வாழ்கிற வாழ்க்கை? கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வார்த்தை. இயேசு ஜெபம் பண்றாரு, என் விசுவாசிகள், என்னை பின்பற்றுகிற சீடர்கள் உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்துடவே கூடாது. அல்லேலூயா. முதல்ல உலக கவலை அவர்களை தாக்கிவிடக்கூடாது. இயேசு ஒரு ஓமை சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியோரமாய் விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்கள் உள்ள இடத்தில் விழுந்தது.
அந்த முட்கள் அவர்களை நெருக்கிற்று. முட்கள்னா என்ன என்று சொல்லி அவர் பதில் சொன்னார், உலக கவலை. உலக கவலை, உலக கவலை, உலக கவலை அவர்களை பகைத்து விடுகிறது. உலக அவர்களை தாக்கி விடுகிறது. இயேசுவை பின்பற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா உலக கவலை என்ன சேதப்படுத்துகிறது. உலக கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிட்டீங்க, அவர் உங்களை ஆதரிக்கிற கர்த்தர். உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast your burden upon the Lord ன்னு எழுதியிருக்கும். கர்த்தர் மேல தூக்கி எறிஞ்சிருங்க. என்னால தாங்க முடியாதப்பா, வாலிப பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கிற, திருமணம் பண்ணி கொடுக்கணும், என்னால முடியல, அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் ஏற்ற துணையை உருவாக்குகிற அற்புதமான கர்த்தர், ஏற்ற காரியங்களை வாய்க்கப்படுகிற அற்புதமான கர்த்தர். அவர் மேல கவலையை வச்சிருங்க. கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிற வல்லமை உள்ள கர்த்தர். தம்பி ஆரம்பத்தில் பாடினார் பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. சொல்லுங்க, கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஏந்திடுவார், தூக்கி சுமந்திடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், இறுதி வரை என்ன. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ரோமர் 12:2 எழுதியிருக்கும் பாருங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம். என்ன வேஷமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேஷம்? உலகத்திற்கு ஒத்த வேஷம். இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தில் ஒரு சினிமா நடிகர்களாகவே வாழுகிறார்கள். என்ன? உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் போடணும். உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம். உலகத்தில் உள்ள மனிதர்களை மாதிரி வேஷம் போடணும். அவர்களை மாதிரி தலை சீவணும், அவர்களை மாதிரி நடக்கணும், அவர்களை மாதிரி ஜீவிக்கணும். அப்படிங்கிற உலகத்திற்கு ஒத்த வேஷம் பைபிள் எழுதியிருக்கும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக வேஷம் வேண்டாம். உலக வேஷம் போடலைன்னா உலகம் நம்மளை பகைக்குமா? என்ன பகைக்கும்? உலகம் நம்மளை பகைக்கும். அதனால தான் உலகத்திற்கு ஒத்தது மாதிரி முடிவெட்டுறது, உலகத்திற்கு ஒத்த மாதிரி வேஷம் போடுறது, உலகத்திற்கு ஒத்த மாதிரி முக சாயலெல்லாம் மாத்துறது. இப்போ என்னவோ தெரியல, இப்போ அங்கங்கே உலகத்திற்கு ஒத்த வேஷத்திற்காக பலவிதமான பியூட்டி பார்லர்லாம் வந்துட்டு, உலகத்திற்கு ஒத்த வேஷம். அங்க போனா நம்ம விரும்புகிற வேஷம் இருக்காது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தான் இருக்கும். உலகத்திற்கு ஒத்த வேஷம். இன்று ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தார் அல்லாததுனால ஆண்டவரே அவர்களும் உலகத்தார் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் நாம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் வாழ போகிறோம். அதற்கு பின்பு யுகாயுகமாய் கர்த்தரோடு வாழ போகிறோம். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரோட வாழ போறோம்? யாரோட வாழ போறோம்? கர்த்தரோடு வாழ போகிறோம். கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள், கொஞ்ச காலம்தான் அந்த நெருக்கங்கள். இந்த நெருக்கம் கடந்து போகிற பொழுது கர்த்தரோடு வாழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போனா என்ன செய்வோம் தெரியுமா? அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரலோகம் எப்படி தெரியுமா? அங்க பட்டினியே இருக்காது. அங்க என்ன இருக்காது? சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. என்ன இருக்காது? பட்டினி இருக்காது. அந்த வெளிப்படுத்துற விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அங்க கண்ணீர் இருக்காது, அங்க கவலை இருக்காது, அங்க துக்கம் இருக்காது, அங்க அலறல் இருக்காது, அங்க எந்த சஞ்சலமும் இருக்காது. தேவனை பார்த்து கொண்டு முகமுகமாய் பாடிக்கொண்டே இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம், பாடிக்கொண்டே இருப்போம். அவரை பாடுகிறதான் ஆனந்தம், அவரை துதிக்கிறதான் ஆனந்தம். ஆதலால் தான் உலகத்துல கொஞ்ச நாள் அங்க அவரை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பரீட்சை எழுதுறாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க, அதுல சில பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்ச உடனே சில வீடுகளில், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 10ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு டிவி எல்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அந்த அக்காவை பார்த்து கேட்டேன், அக்கா ஏங்க அந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, பிள்ளை டிவி பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் நான் சொல்லலை, அவன் தான் சொன்னான், எனக்கு படிக்க டிஸ்டர்பா இருக்கு, வேண்டாம், எனக்கு அந்த டிவி பார்க்கட்டும்,
நான் படிக்க விரும்புறேன். ஆச்சரியமா இருக்கு. கேபிள் எல்லாம் கட் பண்ணிட்டோம் பாஸ்டர். நான் கேபிள் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்பு ஹோலிலேண்டுக்கு வைக்கணும். கேபிள் எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா பயந்துறாதீங்க. ஆமா, வீணான படங்களை பார்க்கிறது, வீணான உலக கதைகளை கேட்கிறது என்கிற எல்லாவற்றையும் கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உலகத்தான் அல்ல. நான் யார் இல்ல உலகத்தான் அல்ல. கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் வாங்க பார்க்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம். கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் 24வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்க அறைந்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் ஆசைகளை சிலுவையில் அறையணும். இந்த 40 நாள் தியான கூட்டம் எதற்கு என்று கேட்கிறீர்களா? நம்முடைய ஆசைகளை சிலுவையில் அறைவதற்கு. கிறிஸ்துவினுடையவர்கள் மாமிசத்தின் ஆசைகள், மாமிசத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைகிறார்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை மாமிசத்தின் இச்சை இழுப்பது லகுவானது. யோசேப்பை இழுக்காத மாமிச இச்சையா உன்னை இழுக்க போகிறது. யோசேப்பை அந்த மாமிச இச்சை இழுத்தது. மாமிச இச்சை. பார்வோன் குமாரத்தி சொன்னாள், என்னோடு கூட வாழ்ந்து விடு. யோசேப்பு வேண்டாம் என்றார். நாம பக்கத்துல இருந்திருந்தா சொல்லியிருப்பேன், டேய், உனக்கு கிடைச்சது மாதிரி லக்ஸுரி லைஃப் எங்கடா கிடைக்கும்? பார்வோன் குமாரத்தி கூப்பிடுறாடா, பார்வோன் குமாரத்தி கூப்பிடுறான். அவன் சொல்லியிருப்பான், எனக்கு பார்வோன் குமாரத்தியை விட இயேசு எனக்கு போதும். அல்லேலூயா, இயேசு எனக்கு போதும். சில நாட்கள் கடந்தது. திடீர்னு வந்து தலையில ஒரு கொட்டு தந்தான். நான் திரும்பி பார்த்தேன், டேய், என்ன தலையில கிரீடத்தோடு இருக்கிறான். யோசேப்பை பார்த்து கேட்டேன், என்ன கிரீடம் உனக்கு தலையில? அவன் சொன்னா, இயேசுக்காக ஜீவிச்சல, இயேசுக்காக ஜீவிச்சமில்ல. இப்போ பார்வோன் குமாரத்தினால் வந்த வாழ்வு அல்ல, இயேசுவினால் எனக்கு வந்த வாழ்வு. பார்வோன் வீட்டில் அடுத்த ஸ்தானத்தில் தேவனனை உயர்த்தினார். தேவனனை உயர்த்தினார். தம்பி, தங்கச்சி, இந்த ஆடம்பரமான இந்த உலக இச்சை, உலக ஆசையை வெறுத்து ஆண்டவருக்காய் ஜீவித்தாயானால் உனக்காக ஒரு உயர்வு இருக்கிறது, உனக்காக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வேண்டாம் அந்த தீய பழக்கம், வேண்டாம் அந்த தீய பெண்ணோடு வாழ்கிற வாழ்க்கை, வேண்டாம் அந்த தீய புருஷனோடு வாழ்கிற வாழ்க்கை, வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எவ்வளவு பலசாலியான மனுஷன் அவன், எவ்வளவு பலமான மனுஷன் அவன். சிம்சோன் என்பது அவனுடைய பெயர். எவ்வளவு பெரிய பலசாலி. ஒரு கழுதை தாடையை கொண்டு 1000 பேரை முறியடித்தவன். தேவன் பிரியப்படாத தெலீலாளின் மடியிலே படுத்தான். தேவன் பிரியப்படாத வேசியின் மேல படுத்தான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. பலன் உள்ள அவன் இப்பொழுது பலவீனமாய், அவன் மாவரைக்கிற மனிதனாய் மாறினான். பலவீனப்பட்டான். ஆண்டவரே, இந்த விஷயனை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, பலவானையும் பாவம் பலவீனனாக்கி விடும். பாவத்தை விட்டு வெளியே ஓடிவா. பாவம் வேண்டாம், பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். இயேசு போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, இயேசு போதும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு போதும். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு போதும். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, இயேசு போதும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி, ஓ மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி, ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவுமே ஓ ஆகாதவன் என்று கையை தட்டி, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த உலகோர் உன்னை, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி, ஓ மனிதர் என்னை மாமிசம் அழுகி, ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலும் ஆகாதவன், ஓ ஐஸ்வர்யம் யாவுமே ஆகாதவன் என்று சந்தோஷமா
இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எண்ணி நிலையிலுமே எந்த நாளினிலே இயேசு போதும். ஒரு முறை கூட எனக்காய் ஜீவன் தவறே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் தவறே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நீலை நிலையிலுமே எந்த நாளினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. இயேசு ஜெபித்த ஜெபம் முதலாவதாக அவர்களை காத்துக்கொள்ளும், இரண்டாவதாக அவர்களை சந்தோஷப்படுத்தும், மூன்றாவதாக அவர்கள் உலகத்தார் அல்லாமல் வாழ வேணும், உலகத்திலே அவர்கள் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். நாலாவதாக எதனால் வேதவசனம் சொல்லுகிறது 17வது வசனம், யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசுவின் ஜெபத்துல நான்காவதாக ஒரு ஜெபம், உம்முடைய அவர்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. அவர்களை என்ன செய்யும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கும். அதை சொல்லும்போது சொல்றாரு, பரிசுத்தமாக்குறது எப்படி? சத்தியத்தினாலே. அல்லேலூயா. எதனால பரிசுத்தமாகணும்? சொல்லுங்க பார்க்கலாம். எதனால பரிசுத்தமாகணும்? அதுக்கு கீழே சொல்லியிருக்காரு பாருங்க, வசனமே சத்தியம். எது சத்தியம்? கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நல்ல வேலை செய்வாங்க பார்த்துக்காங்க, ஆனா பைபிள் படிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. ஹலோ, எதுக்கு நேரம் இல்லை? எதுக்கு நேரம் இல்லை? பைபிள் படிக்க நேரம் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுகிற பழக்கம், நாங்கள் தொடுக வேலையெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை சார், எதை தொட்டாலும் நஷ்டமா இருக்கு, எதை தொட்டாலும் முன்னேற்றம் இல்லை. பார்த்துக்காங்க, புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு நன்மை இல்லை, புது வேலை ஒன்று ஆரம்பிச்சேன் ஆசீர்வாதம் இல்லை, புதிய காரியம் ஒன்றை செய்த ஆசீர்வாதம் இல்லை, எல்லாத்திலையும் நஷ்டம், எல்லாத்திலையும் நஷ்டம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவருடைய வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தின்படி செய்கிறவனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் அந்த 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் செய்வதெல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம். இப்ப சொல்லுங்க, நான் பைபிளை வாசிச்சா நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இப்ப சொல்ல மாட்டீங்களே, சவுண்டு குறையுதுல்ல. அல்லேலூயா. நீங்க எந்த ஆன்லைன்ல யார் எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் ஒரு பைபிள் இருக்கட்டும், உங்க வீட்டில் ஒரு பைபிள் இருக்கட்டும். விலை கொடுத்து ஒரு பைபிள் உங்க வீட்டில் வாங்குங்க, விலை கொடுத்து வாங்குங்க. அந்த பைபிளை அனுதினமும் வாசிங்க, அந்த பைபிளை வாசிங்க. வேத வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், வேத வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த இரவு வேதத்தை வாசித்து பாருங்கள், வேதத்தை தியானித்து பாருங்கள், அது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. 15 வயதில் இந்த வேத வசனத்தை தூக்கினேன், வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த வசனம் என்னை இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தமாய் நடத்தி இருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் வாசிக்காம ஆசீர்வதிக்கப்படலாம்னு நினைக்கிறது, ஆமா, ரொம்ப சாபமானது. பைபிள் வாசிக்கணும். தினமும் பைபிள் வாசிங்க, தினமும் பைபிள் வாசிங்க. இந்த 40 நாள் தியான நேரத்தில் இந்த 10 நாள் ஆயிடுச்சு, இன்னையிலேருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, ஒரு 50 அதிகாரம் வச்சு வாசிச்சிருங்க. தொடர்ந்து 50 அதிகாரம் வாசிங்க. நல்ல ஃப்ளூயண்டாக வாசிக்கிறவங்களுக்கு 50 அதிகாரம் வாசிக்க 1/2 மணி நேரம் ஆகும். செலவு பண்ணுங்க ஆண்டவரிடத்தில் 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணுங்க. இந்த இன்னும் இருக்கிற இந்த 30 நாளையில வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு முறை வாசியுங்கள். வேதத்தை புரிய வேண்டும் என்று அல்ல, வாசித்து விடுங்கள். சங்கீதம் 19 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. வேதமே சத்தியம்.
அல்லேலூயா. கண்ட கதையை படிக்கிறதற்கு, கண்ட புஸ்தகங்களை படிக்கிறதற்கு வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. எங்கள் வீட்டில் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த ஆன்லைனில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்காங்க, பைபிளை வாசிக்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டு அம்மா கிச்சனில் வேலை செய்கிற பொழுதெல்லாம் பைபிள் தான் வச்சுருப்பாங்க. அது அங்கே வாசிக்கிட்டே இருக்கும், வாசிக்கிட்டே இருக்கும். ஆசையாக இருக்கும் வாசிக்கிறத கேட்கறதற்கு. சில நேரம் அந்த சமையல் அறைக்கு போயிட்டோம்னா, வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் அப்படி அவங்க சமையல் பண்ணும்போது கூட போகும் பார்த்தீங்களா, அந்த அறையில் போனால் வசனம் ஒலித்து கொண்டே இருக்கும், ஒலித்து கொண்டே இருக்கும். வேதமே சத்தியம், வேதமே சத்தியம். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் நல்ல கையை பைபிளை இப்படி தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தூக்கி வச்சுக்காங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வராதவங்க கொஞ்சம் அப்படி உங்களை பார்த்து வெக்கப்பட்டுட்டு அப்படி கொஞ்சம் 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 பைபிள் கையில் வச்சுருக்கணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போகணுன்னே. சர்ச்சுக்கு என்ன கொண்டு போகணும்? பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள், சர்ச்சுக்கு என்ன கொண்டு போகணும்? ஆமாம், பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா பைபிளோட போகக்கூடாது, நல்ல விலை கொடுத்து பைபிள் வாங்கணும். எப்படி வாங்கணும்? நல்ல விலை கொடுத்து பைபிள் வாங்கணும். சிலர் கல்யாணத்துக்கெல்லாம் அப்படி வருவாங்க பாருங்க. கல்யாணம் நடத்த நான் திக்குறிச்சிக்கு வந்திருக்கிறோம்ல, அப்படி கல்யாணம் நடத்த வரும்போது பார்த்துருக்கேன். பார்த்துக்காங்க, போட்டிருக்க செருப்பு 4000 ரூபா. பைபிள் வாசி. பைபிள் என்னது? வாசி. இந்த பைபிள் யாதுமா எங்கள் பாஸ்டர் வாங்கி தந்தார். பாஸ்டர் வாசி பைபிள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. பைபிள் விலை கொடுத்து என்ன செய்யணும்? வாங்கணும். கல்யாணத்துக்கு கொடுத்துருக்க அந்த சாரியை விட விலை கூடின பைபிள் வாங்கணும்னா, தம்பி கல்யாணம் ஆகாத தங்கச்சி, தம்பி கல்யாணத்துக்கு அப்படி கிராண்ட் பைபிள் என்ன செய்யணும்? வாங்கணும். கழுத்தில் காற்றுல ஒன்றும் போடாட்டாலும் கையில் தங்கம் மின்னுகிறது மாதிரி ஒரு பைபிள் இருக்கணும் கையில். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா ரொம்ப குறையுதுல்ல? அல்லேலூயா. பைபிள் கையில் இருந்தால் போதாது, பைபிள் வாசிக்கணும். பைபிள் என்ன செய்யணும்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால்தான். சங்கீதம் 119 அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால்தான். வசனம் வாசிச்சு பாருங்க, இடறவே மாட்டீங்க, இடறவே மாட்டீங்க. நான் வாலிபனானேன், சிறு பிள்ளையா இருந்தேன், வாலிபனானே. இப்போ கொஞ்சம் தாத்தா ஆயிட்டோம்ல, கொஞ்சம் தலையெல்லாம் நரைச்சிருக்குல்ல, தாத்தா ஆயிட்டோம்ல. இப்பவும் சொல்லுவேன், பைபிள் தூக்கி பைபிளை வாசிச்சு வேதத்தை வாசிச்சு உண்மையா நடந்தவங்க அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பேண்ட் சட்டையோட இந்த பைபிளை தூக்கி 17 வயதில் ஆண்டவருக்காக வந்தேன். என்று என்னை இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார், இம்மட்டும் உயர்த்தி இருக்கிறார். அவருடைய வசனம் நம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். வேலை செய்கிறீங்களா? வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிளை படிங்க. படிக்கிறீங்களா? நீங்கள் படிக்கிறதற்கு முன்னாடி, புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை வாசிங்க. படிக்கிறதற்கு பைபிளை வாசிங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு உங்கள் பிள்ளைங்களை சண்டே கிளாஸுக்கு அனுப்பிவிடுங்க. அந்த பிள்ளைங்க வேத வசனத்தை கற்றுக்கொள்ளட்டும், வேத வசனத்தை வாசிக்கட்டும், வேத வசனத்தின்படி வாழ அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி வாழுகிற சங்கீதம் 119:1 உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பேர் பெற்றவர்கள், பாக்கியவான்கள், பிளஸட் மேன் அவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். ஆதலால் வேத வசனத்தை வாசியுங்கள். இயேசு ஜெபம் பண்ணுகிறார், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். சொல்லுங்க. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். இத கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது பரலோகத்துல பாடுற பாட்டுல, பரலோகத்துல ஏசாயா 6:2 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை பாடி துதிக்கிறார்கள். 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் தூதர்கள் பறந்து கேருபீன்கள் சேராபீன்கள் பாடுகிறார்கள். இப்ப நல்ல கையை தட்டி சத்தத்தோட பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். ஒரு முறை கூட பரிசுத்தர் 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 என தூதர். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார்.
தப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம். ஒரு முறை கூட பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். அல்லேலூயா. கடைசியா அந்த ஜெபத்துல ஒரு பகுதியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. அதுல 17வது அதிகாரத்துல 24வது வசனம், நீர் எனக்கு தந்தவர்களை காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் எங்க இருக்கிறேனோ அங்க ஏன் கூட அவங்க என்ன செய்யணும்? இருக்கணும் இருக்கணும். இயேசுநாதருடைய பேராசை பாருங்க, நீங்க அவருக்கு கூட இருக்கணும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்புறீங்க, யார் யாரெல்லாம் நம்புறீங்க இயேசுவோடு கூட இருக்கணும்னு ஆசை உள்ளவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்கணும், இயேசுவோடு கூட இருக்கணும். நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இருக்கணும். இயேசுவோடு கூட இருப்பது அத்தனை ஆனந்தம். பழைய பல்லவி இயேசுவோடு இருக்கிறது எத்தனை ஆனந்தம், எத்தனை பாக்கியம். அவரோடு கூட இருக்கணும். ஏனோக்கு அவரோடு கூட இருந்தான், அவரோடே கூட சென்றான், அவரோடு கூட சென்றான். நோவா ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான், அவரோடு கூட பேழையில் இருந்தான். நீங்க இயேசுவோடு கூட இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரத்தை உயர்த்தி கேளுங்க, நீர் என் கூட இருக்கணும்ப்பா, என் கூட என்னை விட்டு விலகவே கூடாது, என் கூட இருப்பீராக. எழுந்து நிக்கலாம். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக ஜெபிக்கிற அதே நேரத்தில் ஆன்லைன்ல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்று இரவு அற்புதம் செய்கிறவர். 9 நாட்கள் 10 நாட்கள் நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. 10 நாள் நீங்க டிவி பக்கத்துல, அந்த ஆன்லைன் பக்கத்துல, அந்த யூடியூப்பை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது அசையாது. யோவான் சுவிசேஷம் 1:26, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார். இன்று ராத்திரி அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்று ராத்திரி அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை தேற்ற தைரியப்படுத்த உங்களோடு இருக்கிறார். இத்தனை நாள் ஜெபம் பண்ண நம்ம ஜெபத்தை கேட்காம இருப்பாராங்க? ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? இந்த ஹாலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? உங்க ஜெபத்தின் பலத்தோட நான் ஆன்லைன்ல உள்ளவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அந்த துயரத்தோடு இருக்கிறவர்கள் அந்த பெட்டுக்கு பக்கத்துல, ஐயோ எனக்கு இன்னும் ஒரு நாள் கிடைக்காதா, எனக்கு இன்னும் ஒரு நாள் பலன் கிடைக்காதா, இன்னும் என் பிள்ளையுடைய திருமணத்தை பார்க்கறது எனக்கு ஜீவன் கிடைக்காதா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்க, என் கல்யாணத்தை பார்க்க, என் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்க்க எனக்கு ஒரு நீடித்த ஆயுசு நாள் கிடைக்காதா? இயேசு தருவார், இயேசு தருவார், இயேசு தருவார், இயேசு தருவார். அற்புதம் செய்கிற இயேசு நம் நடுவில் நிற்கிறார். அற்புதம் செய்கிற இயேசு நம் நடுவில் நிற்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தோட, ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேச விரும்பின அந்நிய பாஷையோட, அபிஷேகத்துல நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி, இந்த இரவு அற்புதங்களின் இரவு, இந்த இரவு அதிசயத்தின் இரவு, உள்ளும் புறமும் அவருடைய சத்தத்தை கேட்கிற உங்களை அதிசயத்தினால் நிரப்புகிற, அற்புதத்தினால் நிரப்புகிற அந்த இயேசு உங்களை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் அந்த இருட்டறைக்குள்ள இருந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, துக்கத்தோடு இருக்கிற அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. 2 கண்களும் கண்ணீர் தாரை தாரையாய் வடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை பிரகாசிப்பதாகப்பா, பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சொல்லுங்க. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும், தடை முற்றும் அகற்றிடும், தடை முற்றும் அகற்றிடும். கையை கும்பிட்டு சொல்லுங்க, கையை கும்பிட்டு. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாத
இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு ஒரு முறை கூட இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அன்புள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. 10 நாள், இந்த 10வது நாள் இறுதி நேரத்தில் உம்முடைய வார்த்தை இன்றைக்கும் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆவியானுடைய வல்லமை பொழிவதாக, ஆவியானுடைய அருள்மழை பொழிவதாக, ஆவியானுடைய கிருபை மேல் கிருபை இறங்குவதாக, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த 10வது நாள் இரவுல உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக. எனக்கு சித்தம் உண்டு, சொந்தமாக என்று உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. உம்முடைய சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்பும், அவர்களை காத்துக்கொள்ளும், அவர்களை உம்முடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கும். உலக வாழ்விலே அவர்கள் சிக்கொண்டு கிடக்கிறார்களானால் அவர்களை வெளியே கொண்டு வாரும். ஆண்டவருடைய அன்பினால் அவர்களை நிரப்பும். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே அவர்களை மூடு வைத்துக் கொள்ளும். உம்மை விட்டு விலகாத வாழ்வை கொடும். வியாதிகள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும், மன கவலைகள் மாறட்டும், மன சஞ்சலங்கள் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ள கால் மட்டிலும் சகல வியாதிகளும் மாறுவதாக. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாதபடி வாதிக்கிற அந்த மதுபான வெறியின் ஆவி மாறட்டும், அந்த பாவ சுபாவம் மாறட்டும், அந்த பொல்லாத விபச்சார ஆவி மாறட்டும், அந்த பொல்லாத விக்கிரக ஆராதனை மாறட்டும். உம்முடைய ஜனங்களை உம்முடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கும். உம்முடைய ஜனங்களை உம்முடைய வசனத்தினால் உம்மோடு அணைத்துக் கொள்வீராக. அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சட்டைகளை மறைவில் அவர்களை மறைத்துக் கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, இந்த ஹோலி லேண்ட் டிவியை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இதன் மூலம் தம்முடைய பிள்ளைகள் பார்க்கிற எல்லா செய்திகளும் எல்லா வார்த்தைகளும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இந்த திக்குர்ச்சி ஆண்டவரே ஏஜி சபையினுடைய இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஊழியத்தில் ஒத்துழைத்திருக்கிற பாடி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபித்தவர்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மிடத்தில் தாகத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை முழு மனதோடு ஆசீர்வதிக்கிறோம். பரீட்சைக்கு மத்தியில் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் மரியாதை விட்டு எடுபடாத நல்ல பங்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கிருபை கூட இருப்பதாக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை சார்ந்த எல்லா தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபை மாத்திரம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சகல துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆன்லைன்ல உடைய வசனத்தை கேட்டவர்களை பிளஸ் பண்ணும். அவங்க மேல உடைய கரம் அமர்வதாக. ஆசீர்வதித்து நடத்தும். மற்றவர்களுக்கு பிரசங்கித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நீர் மறைத்துக் கொள்வீராக. கிருபை கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சத்தமா ஒரு தடவை சொல்லுங்க ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆமென், 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 ஆமென். தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மறுமுறை காண்போம். கர்த்தர் நல்லவர்.